வணக்கம். வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில், அந்த திரைப்படத்தில் முன்னாள் நடிகரும் தேமுதிக முன்னாள் தலைவருமான விஜயகாந்த் அவர்களை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக பயன்படுத்தியுள்ளனர். இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தற்பொழுது சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் கோட் திரைப்பட குழுவினர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். அதேபோல் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். விருகம்பாக்கத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்தில் சென்று தேமுதிக தலைவரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் நன்றி கூறி விஜயகாந்த் அவரது புகைப்படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு என்பது அரசியல் வட்டாரங்கள்ல மிகவும் பேசும் பொருளாக இருக்கிறது. வருகின்ற எதிர்காலத்தில் கூட 26 சட்டமன்ற தேர்தலின் போது ஏதேனும் கூட்டணி அமையுமா என்ற பல்வேறு கருத்துக்கள் என்பது சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், தற்பொழுது பேச்சுக்கள் என்பது விஜய் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களை சந்திப்பு தான் தற்பொழுது வரை மிகவும் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அதே போல் இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயங்கள் திரைப்பட குழுவினர் தான் சந்தித்தார்கள் என்பதையும் தாண்டி இன்றைக்கு விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகம் பற்றியான பேச்சுக்கள் எல்லாமே இன்றைக்கு நடைபெற்றிருந்தது. அதே போல அவருடைய அலுவலகத்தில் கொடியேற்றுவது போல ஒரு வீடியோக்களுமே பரவிட்டு இருந்தது. இந்த நிலையில அவர்கிட்ட போயிட்டு சந்திச்சிருக்கிறாங்க. இது அரசியல் பார்வையாகவும் ஒரு புறம் பார்க்கப்படுகிறது. அதே போல மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு தங்களுடைய படங்கள்ல அவருடைய புகைப்படங்களை பயன்படுத்தியதற்காக நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது இது ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்தோம் என்றால் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை என்பது பல விதங்கள்ல பல வகையாக பேசப்படுகிறது. இதனால இந்த மாதிரியான ஒரு கரண்ட் எதிர்கட்சியோட கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளோடு போயிட்டு சந்திக்கிறது என்பது மிகவும் பேசும் பொருளாக இருக்குது. இது குறித்து அடுத்த கட்டமான பேச்சுகள் என்னவாக இருக்க போகிறது, அடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பது இதற்கு பிறகுதான் தெரிய வரும். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீனா.